ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது திலீப் சமையல். நீ பார்க்க போகிறது குட்டி தோசையும் அதுக்கு மேலே ஒரு கார சட்னியும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு 20 பல் பூண்டு, 4 வரமிளகா, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே பச்சையாக தான் போடணும், வதக்கி போடக்கூடாது. மிளகா வந்து உங்களுக்கு காரத்து தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு 3/4 பதம் மட்டும் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக தோசை வந்து நம்ம சுட்டுக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் ஸ்பூன் எடுத்து ஊற்றினீங்கன்னா இன்னும் குட்டியாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஊற்றிட்டு இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்தே வந்து எண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு வேணால் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ சட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த குட்டி தோசை மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா தோசைக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சட்னி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வந்து இப்போ ரோஸ்ட் ஆகி சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ சட்னியும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான குட்டி தோசையும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.